விஜய் அவர்களை முடக்குவதற்கு என்னென்ன ஆயுதங்களை எல்லாம் திமுக பயன்படுத்துகிறது என்பதை நீங்கள் கோர்த்து பார்த்தால் தெரியும். ஐசோலேட்டடாக தனித்தனியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு விசாரணை ஆணையம் ஃபஸ்ட்டு அட்டாக் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கிட்டே இருந்து தான் ஃபஸ்ட்டு அட்டாக் வருது. டைமுக்கு வரலன்ட்டு அன்றைக்கி மறுநாளே வந்து அவர் சொல்கிறாரு, உதயநிதி அந்த நடிப்பு அரக்கன் படித்து சொன்னேன்னடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கள், நிபந்தனையை பின்பற்றுங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாவோ அல்லது நியூட்ரலாவோ இல்லைன்ற மாதிரி இந்த விஷயத்தில் சூழல் உருவாயிருக்கு. தனிப்பட்ட முறையில் பேசுகிற பார்த்தீங்கன்னா விஜய் மேல் தான் தப்பு, இப்படி தான் பேசுகிறாங்க. ஸோ அந்த ஊடகவியலாளர்கள், வெகுஜன ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், டிஎம்கே ஐடிவிங்க அண்ட் இந்த உன்குடாய் சேனல்கள், அப்புறம் இந்த வீடியோ போடுற தம்பி, அவன் இவன் ஏக வசனத்தில் என்னென்னவெல்லாம் பேச்சு. 2 லட்ச ரூபா அண்டு ராயல் சொல்யூட்டு யாருக்கு? திமுகவுக்கு. எந்த எல்லைக்கு போகிறாங்க பாருங்க. நீங்கள் கரெக்டாக கணக்கு போட்டோன்னா மூக்க சாவுலேருந்தே இவங்க பேச்சு டிசைனாக குட்டிக்காரன் அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடியே நல்லவர்னு நினச்சேன், மறுபடியும் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான்ப்பா அவரோட இயல்பு, இதுதான் அவரோட ரியலான இயல்பு. ஆனால் ஒன்று, இந்த கிராமப்புறங்களில் சொல்லுவாங்கல்ல, காசு வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி அண்ணன் கரெக்டாக இருப்பார், பேமெண்ட்டு பர்ஃபெக்டாக இருப்பார். அது எப்படி? அவர் மனசில் வலி இல்லை, ஓகேவா? ஆஞ்சியோ பண்ணி தான் பார்க்கணும் அவங்க. அண்ட் இந்த பைத்தியம் வீடியோ போடுங்க, ஒரு பைத்தியம், அந்த பைத்தியம் சமாதிக்கு பக்கத்தில் நிற்கிற சமாதிக்கு பக்கத்தில் நின்று வீடியோ போடுற அந்த பைத்தியம்